ஹாய் கைஸ், ஒரு கிராமத்துல கரெக்டா எல்லாருமே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நைட்டு மட்டும் கதவை திறந்து வச்சுட்டு தூங்குறாங்க. யார் யாரெல்லாம் கதவை திறந்து வைக்காம பூட்டிட்டு தூங்குறாங்களோ அவங்க எல்லாம் 10 கழிச்சு உடம்பு கூணு விழுந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு செத்துறாங்க. இதனால அந்த கிராமத்துல எல்லாருமே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நைட்டு மட்டும் எங்க இருந்தாலும் கதவை திறந்து வச்சுட்டு தூங்கிறாங்க. அப்படிங்கறது காட்டுற திரைப்படம் தான் இந்த கக்குடா அப்படிங்கிற திரைப்படம். இப்போ இந்த திரைப்படத்தோட கதைக்குள்ள நம்ம போகலாம். இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்துல என்ன காட்டுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஊருக்கு வெளியே பொட்டல் காடா இருக்குங்க. அங்க ஒரு பஸ் நிற்கும். பஸ் நின்னா ஒரே ஒரு பெரியவர் மட்டும் சைக்கிளை இறங்கி கண்டக்டர் என்னோட சைக்கிளை இறக்கி கூடன்னு சண்டை போட்டு இறக்காது. அப்ப அந்த கண்டக்டர் என்ன சொல்றான், மெதுவா தான் போலாமே, மெதுவா போனா மேல போக வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு வயசானவர் வேகமா சைக்கிளை ஓட்டிட்டு தன்னோட ஊருக்கு போறாரு. இவர் கரெக்டா ஊருக்குள்ள போகும்போது மணி 7 ஆகுது. 7 ஆன உடனே எல்லாருமே தங்களோட வீட்டுக்குள்ள ஓடிட்டு வீட்டுல ஒரு சின்ன கதவு மட்டும் இருக்குங்க. அந்த கதவை எல்லாருமே திறந்து வச்சுட்டே இருக்காங்க. அப்போ இந்த தாத்தாவும் தன்னோட வீட்டுக்கு வேகமா போய் தன்னோட வீட்டு கதவை திறந்து வச்ச உடனேதான் அவருக்கு நிம்மதியாகுது. அதுக்கப்புறம் அந்த பையனை காட்டுறாங்க. அந்த பையனை காட்டணும்னா அந்த பையன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணோட சும்மா கஜால் குஜாலா இருக்கான். கஜால் குஜால்ல இருக்கிறதுனால இவன் டைமை பார்க்கவே இல்லை. இப்போ டக்குன்னு அவனோட அலாரம் அடிக்கும் போது தான் இவன் கவனிக்கிறான் டைம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு. இப்போ உடனே இவன் என்ன பண்றான், ஓடி தன்னோட வீட்டு கதை திறக்கா. இவன் வீட்டுக்கு அதை வெளியே ஏதோ ஒரு உருவம் மாதிரி காலம் மட்டும் காட்டுது. இந்த பையன் அந்த உருவத்தை அப்படியே பார்த்துட்டு அந்த உருவம் அந்த பையன் மேல பாஞ்சிடுது. பாஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில காட்டும் போது அந்த பையன் வீட்டுல நிறைய ஊர்க்காரங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இந்த பையனும் முதுகுல பெரிய கூணு விழுந்த மாதிரி ஏதோ கட்டி வந்த மாதிரி ஒரு சேர்ல உட்காந்துருக்காங்க. இந்த பையனுக்கு நிறைய பேர் மாலை போட்டுட்டு இருக்காங்க. எதுக்காக இன்னும் 13 நாள்ல இந்த பையன் செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் நம்ம கதாநாயகனும் அவன் ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் நேத்து என்னடா கதவு திறக்காம அப்படி என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்கும்போது, என்ன உன் ஆளு கூட அஜால இருந்து டைம் ஊத்தி அப்படின்னு அவன் சொல்லுவான். சொன்னோடனே இவங்களும் சிரிச்சுட்டாங்க இருந்து போயிடறாங்க. இதுக்கப்புறம் சொன்ன மாதிரி 13 நாள் கழிச்சு இந்த பையன் இறந்தும் போயிடான். துஷ்டிக்கு ஒரு தாத்தா கூட ஒரு சின்ன பையன் வந்திருப்பான். அந்த சின்ன பையன் எதுக்காக தாத்தா இந்த அங்கிள் இறந்தாரா அப்படின்னு கேட்கும் போது அந்த தாத்தா அப்பதான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லுவான். ஒரு 50-60 வருஷமா இந்த மாதிரி தான் நம்ம ஊர்ல நடந்துட்டு இருக்கு. யாரெல்லாம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தன்னோட வீட்டுக்கு அதை திறந்து வைக்காம இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இப்படிதான் 13 நாள் கழிச்சு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் இந்த பையன் அப்படியே பார்த்துட்டு போறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினியே காட்டுறாங்க. ஹீரோயினி என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுல அவங்களுக்கு ஒரு வரன் பார்த்திருப்பாங்க. பட் இவங்களுக்கு இந்த மேரேஜ்ல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இருக்காது. இதெல்லாம் பாத்ரூம்ல போய் பூட்டிட்டு வெளியே வர மாட்டாங்க. இவங்க அப்பா மாப்பிள்ளையா வரவன் வசதியான ஆளா இருக்கும்னு முக்கியம் இல்ல, ஆனா அவனுக்கு நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கையில ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து இங்கிலீஷ்ல அதை வாசிக்க சொல்றாரு. இப்போ பொண்ணு பார்க்க அந்த பையன் சூப்பரா அந்த விஷயத்தை வாசிச்சிரும். வாசிச்சதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை டக்குனே இருங்க இப்ப பொண்ணை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கூட்டு வரக்காக அவன் அம்மா உள்ள போகும்போது பொண்ணு வெளியே வர மாட்டான். நம்ம ஹீரோயினோட அப்பா அந்த பொண்ணு பார்க்க அந்த மாப்பிள்ளை வீட்டுல மன்னிப்பு கேட்பாரு. மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் அந்த மாப்பிள்ளை வீட்டுல உள்ள எல்லாரும் போயிட்டாங்க, நீங்க கொஞ்சம் வெளியே வாமா அப்படின்னு. அப்பதான் ஹீரோயினி வெளியே வருவாங்க. வெளியே வந்து என்ன சொன்னா, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளை பார்க்காதீங்க அப்படின்னு. நான் என்னமோ அவன்கிட்ட சொல்றேன், நீ யாரை வேணாலும் கூட்டுவா, ஆனா அவனுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா எனக்கு அது மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லுவோம். ஹீரோயினுக்கு என்ன பண்றதே தெரியாது. உடனே ஹீரோயினி என்ன பண்ணுவானா, தன்னோட லவ்வர் கிட்ட, அதாவது நம்ம ஹீரோ கிட்ட போய் பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னா, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் நீ சீக்கிரம் இங்கிலீஷ் படிச்சு எங்க அப்பாட்ட பொண்ணு கேப்பன்னு பார்த்தா நீ இங்கிலீஷே படிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்லுவான், இங்க பாரு நான் புதுசா உனக்கு ஒரு ஸ்வீட் பண்ணிருக்கேன். உங்க அப்பா ஏதாவது புதுசா ஸ்வீட் பண்ணிட்டு வர சொன்னார், நான் அக்க போற ஒரு ஸ்வீட் பண்ணுவேன், ஆனா இந்த இங்கிலீஷ் எனக்கு வரவே வராது, இதனாலதான் நான் ஸ்கூல் படிப்பே விட்டேன், உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள பேசும்போது அப்ப டக்குனு ஹீரோயின் என்ன சொல்லலாம், அப்ப நீ வேற வேலையை விடு, என்ன வேற யாருக்காக கட்டி வச்சுவாங்க, நீ அதை பாத்துட்டு அப்படின்னா ஹீரோ அமைதியா சரி என் கூட வான்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் ஸ்கூலுக்கு தான் இங்கிலீஷ்லாம் சொல்லி விடுவாங்க. அங்க கொண்டு போய் விடுவாங்க. விட்டோன்னா ஹீரோ அங்க இங்கிலீஷ் படிக்க கத்துக்கிடுவாரு. அவரு கத்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அப்பா ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பாரு. அந்த லெட்டரை கொண்டு ஹீரோட்ட கொடுத்து இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு வா போதும் அப்படின்னு சொல்லி அதை மனப்பாடம் பண்ண வச்சு அவங்க அப்பா முன்னாடி நம்ம ஹீரோ கூட்டு போய் உட்கார வச்சுறாரு. உட்கார வச்சுட்டு இப்ப எங்க அப்பாட்ட சொல்லு அப்படின்னா அவங்க அப்பா லெட்டர் எடுத்து கொடுக்கும்போது அந்த லெட்டரை பார்க்காமலே ஹீரோ மனப்பாடம் பண்ணதை சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோட அப்பா போய் சிரிப்பாரா. உடனே ஹீரோயின் அந்த லெட்டரை வாங்கி பார்க்கும்போது தான் தெரியும் அவங்க அப்பா இதுக்கு முன்னாடி கொடுத்த லெட்டர் வேற, இப்ப எழுதி கொடுத்துட்டு வேற. அப்போ அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு என்ன பிரச்சனை, உடனே ஹீரோவும் தன்னோட ஃப்ரெண்டு சலூன் கடை ஒன்று வச்சிருப்பான். அங்க போய் கூடிச்சிட்டு அவங்க புலம்பிட்டு இருப்பான். ஏன்டா இவங்க அப்பா அப்படி பண்ற, இங்கிலீஷ் தெரிஞ்சுப்பா அவர் என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கும்போது இவங்க கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கும். அப்ப அது யாரும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான். என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு மேல நம்பிக்கையே இல்ல, கண்டிப்பா நம்ம இப்ப சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நான் என்ன நடக்க போதோ அதை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டு போய் அடுத்த நாள் ஹீரோயின் இந்த கல்யாணம் பண்ணி வைப்பாங்க தெரியுமா புரோகிதர், இவங்களை போய் பார்ப்பாங்க. அப்போ இவங்க 2 பேரும் ஜாதகத்தை பத்தி செவ்வாய்க்கிழமை நல்ல நாளா இருக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு வீட்டுல நைட்டு போயிட்டு ரொம்ப அப்செட்டா இருக்கும். அதாவது என்னன்னா, அவங்க அப்பா அம்மாக்கே தெரியாம நம்ம கல்யாணம் பண்ண போறோமே அப்படின்னு யோசிக்கும் போது ஹீரோயினுக்கு ஒரு ட்வின் சிஸ்டர் இருப்பாங்க. அவங்க எப்பவுமே ரூம் குள்ளதான் இருப்பாங்க. அவங்க ரூம் வெளியே பூட்டிருக்கும். அப்போ அவங்க சிஸ்டர்ட்ட பேசணும் கொஞ்சம் வெளிவான்னு சொல்லி ஹீரோயினி வர சொல்லுவாங்க. அப்போ அவங்க சிஸ்டர் என்ன ஆனிச்சு, எதுக்காக என் புதுசா பேசணும்னு சொல்றேன், இல்ல நான் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீ தான் அதுக்கப்புறம் அப்பாவை பாத்துக்கணும் அப்படின்னு. நீ எதை பத்தி யோசிக்காத, உன் லைஃப் மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க அக்கா திருப்பி ரூம்குள்ள போயிடும். ரூம்குள்ள போனோன்னே ரூம் இவங்க எப்போ போல பூட்டிடுவாங்க. பூட்டினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் காலையில ஹீரோக்காக கோயில வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோவும் அவங்க வீட்டுல இருந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கோயிலுக்கு கிளம்பும் போது அவங்க அப்பா என்ன சொல்றாரா, டேய் நான் இன்னைக்கு வெளியூர் போறேன், நான் வர எப்படியும் நைட்டு 10 மணி ஆகும், அதனால நீ 7 மணிக்கு எல்லாம் கரெக்டா கதவை திறந்து வச்சிரு, எங்கேயும் போய் தொலைஞ்சிடாதா அப்படின்னு. அப்ப நானும்
கல்யாணத்துக்கு தான் போறோம். டேய் எங்க இன்னைக்கு ஒரு நாள் நீ போய் தொலையாம இங்க இருடா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அப்பா சொல்லாமலே ஹீரோ அந்த இடத்த வந்து கிளம்பி போயிடுவார். இவங்க அப்பா இவர் இருக்காருங்கிற நம்பிக்கையில அவரும் போயிருப்பாரா. இப்போ ஹீரோ டக்குனு கோயிலுக்கு போய் ஹீரோயினை வந்து கல்யாணம் பண்ணிடுவார். கல்யாணம் பண்ண டைம் ஆயிட்டே இருக்கும். அவர் எதையும் பார்க்காம விறுவிறுன்னு ஹீரோயினை கூட கல்யாணம் பண்ணிட்டு இவர் தன்னோட வீட்டுக்கு வந்து கிளம்பிருக்கோம். பைக் ஸ்டார்ட் பண்ணுவோம். பைக் ஸ்டார்ட் ஆகும். ஒன்னு சைக்கிள் எடுத்துட்டு இவங்க ஊருக்குள்ள வருவார். ஆனா அதுக்குள்ளேயே டைம் ஆயிடும். டைம் ஆன உடனே இவர் டக்குன்னு வேகமா வரும்போது சைக்கிள் ஸ்பீடா வந்தனால ஒரு இடத்துல கீழே வந்தார். விழுந்து வீட்டுக்கு அதை வந்து ஏழைகளுக்கு திறக்க விடுறாரு. ஆனா லேட் ஆயிடும். இதனால இவர் வீட்டுக்கு வெளியே வந்து குலாப் வந்து வந்துடும். வந்த உடனே ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முதல் கடந்து எப்படி ஒருத்தமா பாஞ்சிச்சோ அதே மாதிரி இவன் மேல பாஞ்சிடும். காலையில அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோவோட வீட்டுல பெரிய கூட்டமே இருக்கும். எதுக்காக ஹீரோயினும் 13 நாள்ல செத்துறான்னு சொல்லிட்டு அப்ப ஹீரோட அப்பாக்கு என்ன பிரச்சனை தெரியாம ஊர்க்காரங்க எல்லாம் உட்காந்து வரும்போது ஹீரோயின் அப்பதான் வீட்டுக்குள்ள வந்து வருவான். வீட்டுக்குள்ள வந்த உடனே அதை பார்த்த ஹீரோ டக்குனு ஹீரோயினை வந்து கட்டி பிடிச்ச ஊர்க்காரங்க எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இது யாரு இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோட ஃப்ரெண்டு டக்குனு அவங்க அப்பா கிட்ட இவங்க தான் உங்க மருமக அப்படின்னு சொல்லி இவங்க நேரத்து தான் இவங்க ரெண்டுக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயம் அதனாலதான் நீ வந்து கதவை திறக்கலாம் அவங்க அப்பா வந்து அடிப்பாரு. இதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன சொல்லுவானா நீங்க இன்னும் ஏன் இந்த மாதிரி மூட நம்பிக்கை வச்சிருக்கீங்க இவங்க முதல் வந்திருக்கு வெறும் கட்டிதான் இதை நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கியூர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோட அப்பா இதெல்லாம் உனக்கு தெரியாம 50 வருஷமா இது நடக்கு என் பையன் இறந்துடும் அதனால நீ போய் ஒரு நல்ல வாழ்க்கையை பாரு அப்படிம்பாங்க. பட் ஹீரோயின் போகாம ஹீரோவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போவாங்க. ஹாஸ்பிட்டல் போனா ஹாஸ்பிட்டல இவருக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஜஸ்ட் எலும்புல எதுவும் வரல தோல்ல தான் வந்திருக்கு. நம்ம நைட்டை வெட்டி எடுத்தலாம்னு சொல்லி டாக்டர் வந்து இதை வெட்டி எடுத்தனா ஹீரோக்கு உடம்புல நார்மல் ஆயிரும். ஹீரோவும் நல்லா பேசிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு வாட்ச்மேன் வந்து தண்ணி கொடுத்து போப்பான். அவன் கொஞ்சம் பாக்குறதுக்கு அமானுஷமா இருப்பான். அவனையும் ஹீரோயினி வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை ஒன்னு அவன் கூட்டம் பேசப்போ அப்படின்னு ஹீரோட்ட வந்து ஹீரோயினி பேசிட்டு அவங்க கூட நைட் அவன் ரூம்லயே ஸ்டே பண்ணிடுவான். ஸ்டே பண்ணிட்டு காலையில எப்போ முதல்ல ஹீரோயினி எந்திரிச்சு பார்ப்பாங்க. அப்ப மறுபடியும் ஹீரோவோட உடம்புல அந்த பெரிய வீக்க வந்து வந்துடும். இதை பார்த்தோன்னா ஹீரோக்கு என்ன பண்றேனே தெரியாது. மறுபடியும் ஹீரோயினி வந்து வீட்டுக்கு கூட்டு வரும்போது இவங்க அப்பாட்ட ஏற்கனவே வீக்கெல்லாம் சரியாயிட்டுன்னு சொல்லிப்பாங்க பாத்தியா. இதனால அவங்க அப்பா தாரத்தப்பட்டல இருந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. இப்ப மறுபடியும் தன்னோட மகனுக்கு அப்படியே தான் இருக்கணும்னா அவங்க அப்பாவுக்கு என்ன பேசுனது இப்போ இவர் ஒரு மாதிரி அமைதி இருப்பார். இந்த டைம் ஹாஸ்பிட்டல் வச்சு ஹீரோயினி கையில ஒரு வாட்ச்மேன் என்ன பண்ணிப்பானா ஒரு நம்பர் கொடுப்பாரு. ஏதாவது பிரச்சனை எனக்கு கால் பண்ணுங்க. அந்த வாட்ச்மேன் வேற யாரும் இல்லைங்க அவர் இந்த பேய் அமானுஷம் இதெல்லாம் விரட்டக்கூடிய ஒரு ஆளு. இவரு டக்கு நம்ம ஹீரோயினி வந்து இந்த நம்பர் கொடுத்தா ஹீரோயினி கால் பண்ணி உங்களோட ஊரான கக்குடாக்கு நீங்க உடனே கிளம்பி வாங்கணும்னா டக்குன்னு அவர் என்ன சொல்லுவார்னா இப்பதான் என்னோட வேலை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏற்கனவே மார்ச்ல 2-3 பேய்களோட பேசிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல வந்து தன்னோட லக்கேஜஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு பஸ்ல ஏறி கக்குடாக்குல வந்து இறங்குவார். கக்குடால இவர் இறங்கினோடனே இவரை கூட்டு போறக்காக நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காரு இவர் தான் கூட்டு ஊருக்குள்ள வரும்போது அவர் என்ன சொல்லுவாங்க ஊர்ல எதுக்காக எல்லா வீட்லயும் 2 கதவு இருக்கு அப்படின்னு கேட்பாரா. அப்போ ஒரு கதவு எப்பவுமே நாங்க செவ்வாய்க்கிழமை திறந்து வைப்போம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே இந்த ஊர்ல இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் போய் அவர் இருப்பார். நின்றுட்டு நீங்க எதுக்காக என்ன கூட்டீங்க உங்க ஹஸ்பண்டுக்கு என்ன பிரச்சனை எல்லாத்தையும் கேட்கும்போது இந்த விஷயத்தை இந்த ஊருக்காரங்க இந்த மாதிரி சொல்றாங்க இப்போ இதை சரி பண்ணிடலாமா அப்படிங்கும்போது அதுக்கு தானே நான் வந்திருக்கேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு இந்த விஷயம் எங்க நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஊருக்குள்ள வந்து ஒரு வயல்வெளி இருக்கும். நம்ம அம்புலியில காட்டலாம் அந்த மாதிரி ஒரு வயல்வெளி இருக்கும். அந்த வயல்வெளியில வந்து ஒரு சோளக்காட்டு பொம்மை இருக்கும். அந்த பொம்மை தான் நைட்டு இவங்க எல்லாரும் வீட்டுக்கு வருதுன்னு இவங்க ஒரு வதந்தியா பேசுறாங்க அப்படின்னா சரி அப்போ வா நம்ம போய் பாத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி அவங்க ஃப்ரெண்டு எல்லாருமே சேர்ந்து நைட் அந்த இடத்துக்கு போவாங்க. அப்போ இவர் கையில வந்து கோஸ்ட் எல்லாம் இருக்கா அப்படிங்கிற ஒரு ட்ராக்கர் வந்து வச்சிருப்பாரு. அதை வச்சுட்டு அந்த இடத்துக்கு போகும்போது அந்த இடம் இவங்க போய் நின்ன உடனே ஒரு மாதிரி அமானுஷமா மாறும்போது டக்குனு இந்த பேயை ஓட்ட வந்து வருதுமா. இவர் தன்னோட பேப்பர் எடுத்து பேயை வந்து வரைய ஆரம்பிக்கும் போது டக்குனு இவங்க எல்லாருக்கும் பயத்துல ஃபர்ஸ்ட் ஹீரோயினும் அவங்க எல்லாரும் அந்த இடத்துல ஓடுவாங்க. ஓடிட்டு இருக்கும்போது நம்ம அவனை விட்டுட்டு வந்தோம்னு சொல்லிட்டு பேய் ஓட்ட வந்தவரே திருப்பி வந்து கையை பிடிச்சி இவங்க ஊருக்குள்ள வந்து கூட்டு போனோம்னா இந்த டிராயிங் இவர் காலையில காட்டி என்ன சொல்லுவாங்கன்னா இந்த டிராயிங்ல இருக்க ஏதோ ஒரு விஷயம் தான் நமக்கு ஏதோ சொல்ல வருது இது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா உன்னை சால்வ் பண்ணி உன்னை காப்பாத்திடலாம் அப்படின்னு வந்து இவங்க சொல்லுவாங்க. இந்த டைம் என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினியோட அப்பா அம்மா வந்து ஹீரோ வீட்டுக்கு வந்து வருவாங்க. வந்துட்டு அவங்க ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோட நிலைமை அவங்களுக்கு தெரியும். இப்போ அவங்க ஹீரோ கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா எப்படி நீ இன்னும் 10 நாளா செத்துடுவ நீ செத்ததுக்கு அப்புறம் என் பொண்ணு இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த பையனை நீயே செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பத்தை கையில கொடுத்து ஹீரோவை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ வந்து அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னா எப்படி இந்த விஷயம் உனக்கு புரியாதுமா இவன் எப்படி இருக்க மாட்டான் அப்படின்னா இவனை நான் காப்பாது இது 50 வருஷமா நடக்குது யாரையும் காப்பாத்துனது இல்ல இவன் மட்டும் எப்படி காப்பாத்துவானா அப்படின்னு பேசும்போது டக்குனு இந்த பேய் ஓட்ட வந்தா இருக்காதுமா இவர் ஹீரோயினோட அப்பா முன்னாடி வந்து நின்னுட்டு இவர் வந்து இங்கிலீஷ்ல ஹீரோயின் அப்பாட்ட பேசும்போது ஹீரோயினோட அப்பா வந்து இம்ப்ரெஸ் ஆனோன்னு இது யாருன்னு கேட்கும்போது டக்குனு ஹீரோயின் சொல்லுவாங்க ஹீரோட ஃப்ரெண்ட் அப்படி சொல்லுவாங்க ஃப்ரெண்டா பாக்குறதுக்கு ரொம்ப நல்ல பையனா இருக்கானே அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஹீரோட்ட என்ன சொல்லுவானா இப்போ இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்கலாம் பின்னாடி நம்ம பொண்ணுக்கும் அவருக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் வரலாம்னு சொல்லி ஹீரோட்ட பேசும்போது ஹீரோக்கு என்ன பேசுனது அது மட்டும் ஊருக்குள்ள இவங்க 2 பேரையும் பத்தி கொஞ்சம் தப்பா பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து தன்னோட பைக் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஹீரோயினை எங்க வெளியே கூட்டு இவனால கூட்டு போக முடியாதனால டக்குன்னு பேய் ஓட்ட வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஹீரோயின் என்ன சொல்லுவார்னா இப்போ நமக்கு முக்கியமான ஒருத்தரை வந்து மீட் பண்ண வேண்டியதுக்கு நீங்க என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினி வந்து அந்த இடத்துல வந்து அவர் கூட்டு போயிட்டு எங்க போவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கஸ்க்கு வந்து போவாங்க. அதாவது இங்க வந்து குலாப்னு ஒரு ஆன்மா சுத்துதுல அதை பத்தி தெரிஞ்சிருக்காங்க. அப்போ அந்த சர்க்கஸ்ல உள்ளவர்கிட்ட வந்து உங்களுக்கு கக்குடால நடக்கிற விஷயங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா அது ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும். கக்குடால இதுக்கு முன்னாடி குலாப்னு ஒரு பையன் வந்து இருந்தான். அவன் கொஞ்சம் இந்த சர்க்கஸ் இந்த கோமாளித்தனை எல்லாமே பார்த்துட்டு இருந்தான். அப்போ அவன் தான் ஊர்ல உள்ள யாருக்காவது முதுகு ஏதாவது பிடிச்சிருந்தா அவன் தன்னோட வர்ம கடையினாலே எடுத்தான். அதுக்கப்புறம் அந்த ஊர்ல உள்ள எல்லாரும் ஏன்னு தெரியல கொஞ்ச நாள் ஊரை விட்டு போயிட்டான்.
அப்போ அவன் தனியா தான் இருந்தான் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். பட் இவர் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு பேசுறதுனால ட்ரிங்க்ஸ் காலியான இவர் வந்து பேசுறதுன்னு போயிடும். அப்போ அவனுக்கு என்ன நடந்து உங்களுக்கு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம பேய்கோட்டை வந்தவரும் நம்ம ஹீரோயினி திருப்பி ஊருக்கு கிளம்பி வரும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா ஹீரோயினியும் அவங்க கூட சேர்ந்துருவா, இனிமே நமக்காக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ல வந்து தூக்கு போடதான் சொல்லிட்டு தூக்கு போட போவான். பட் ஃபேனு கீழே விழுந்து இவன் தூக்குல இருந்து தப்பிச்சிடும். இப்போ இவன் வீட்டை சுத்தி ஆளுங்களா நிற்கும் போது ஹீரோயினி இவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்க்க வரும்போது டக்குனு ஹீரோவோட அப்பா என்ன சொல்றான், நீ போயிடுமா, நீ போறதா நல்லது அப்படின்னு சொல்லும்போது ஏங்கல் என்ன அவனை விட்டு போக முடியாதுங்க போது ஹீரோ டப்பு வந்து நீ என்னை விட்டு போ, அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி ஹீரோயினி அங்க இருந்து போக சொல்லுவான். அப்போ ஹீரோயினி அழுதுட்டே போகும்போது ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து சிஸ்டர் நான் சொல்ற கொஞ்சம் விஷயங்கள் கேளுங்க, அவ ஏதோ பிரஷர்ல பேசுறாங்க அதெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினி கேட்காம அவங்களோட வீட்டுக்கு வந்து கிளம்பிடுவான். இப்போ பேய் ஓட்ட வந்தா இருக்கான் பாத்தீங்களா, இவன் வந்து அவன் ஃப்ரெண்டு கூட நின்றுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயினி தன்னோட வீட்டுல மாடியில் நின்று அழுதுட்டு இருப்பான். அப்போ ஹீரோயினோட அக்கா ரூம்ல இருக்கா பாத்தீங்களா ட்வின்ஸ், அவன் வந்து வெளியே வரும். வெளியே வந்துட்டு என்ன ஆனிச்சு என்ன பிரச்சனை, போன மாதிரி திரும்பி வந்துட்டா அப்படின்னு கக்கூடால என்ன நடக்குன்னு உனக்கு எதுவுமே தெரியாது, என்னோட வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி குலாபு தான் ரொம்ப கெட்டவன், இந்த குலாபுனாலதான் எனக்கு என்னாச்சு, அவனுக்கு என்னதான் வேணுமா அப்படின்னு சொல்லி குலாபை திட்டிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவங்க அக்கா நல்லா பேசுங்க, குலாப் எவ்வளவு நல்லவன் தெரியுமா, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மாறி பேசுவான். அப்போ ஹீரோனுக்கு குலாபா நீ எதுக்கு இப்படி பேசுற அப்படின்னா நான் நார்மலா தான் பேசுறேன், சரி நான் ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா ரூமுக்கு போயிடும். அவங்க அக்கா நடந்துகிட்ட பிஹேவியர்ல வந்து ஹீரோனுக்கு ஏதோ சந்தேகம் வந்துடும். உடனே இவர் என்ன பண்ணுவாங்க, அந்த பேய் ஓட்ட வந்த கண்டர் அவனை கூப்பிட்டு இன்னைக்கு வரைக்கும் நல்லா தான் இருந்தான், ஆனா குலாபை பத்தி நான் பேசும்போது ஒரு மாதிரி மாறணும் அப்படின்னு உனக்கு அக்கா இருக்கா, உங்க அக்கா ஏன் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை அப்படிங்கும்போது அவங்க அக்கா ஏன் ரூம்குள்ள இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. அதாவது இவங்க அக்கா வந்து சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் விசித்திரமா இருப்பா, இது மட்டும் இல்லாம நைட் ஆனா தனியா நடந்து போயிட்டே இருப்பா போல, இதனால இவளுக்கு கல்யாணம் நிச்சயம் பெற்று அந்த கல்யாணம் நின்றுடும். இதனாலதான் இவ எப்பவுமே ரூமை விட்டு வெளியே வராம தன்னோட ரூம்லயே இருக்கா அப்படிங்கிற விஷயத்த வந்து இவ ஹண்டர்ட்ட வந்து சொல்லும்போது ஹண்டர் என்ன சொல்லலாம், உங்க அக்கா நைட்டு தனியா நடப்பாங்களா, அப்போ உங்க அக்கா இன்னைக்கு நம்ம வாட்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேக்கர் ஒண்ணு கொடுத்து இதை உங்க அக்கா கையில வச்சிரு அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டோன்னா ஹீரோனி அவங்க அக்கா கையில போய் வச்சிடும். வச்சதுக்கு அப்புறம் இந்த பேய் ஓட்ட வந்தாரு தெரியுமா ஹண்டர், இவர் வந்து நம்ம ஹீரோனி வீட்டுக்கு வந்து போயிடுறாரு. வீட்டுக்கு போயிட்டு ஹீரோயின் போன் அடிப்பாரு, ஹீரோனி எந்திக்க மாட்டாங்க. உடனே ஹீரோனியோட அம்மா பக்கத்துல இருக்கனால அவங்களை நீ தூங்க அப்படிமா. உடனே இந்த ஹண்டர் என்ன பண்ணுவாருன்னா இவன் இன்னும் வரல, நம்மளே வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடை வந்து ஏறி குதிப்பாரு. ஏறி குதிச்சு அவங்க அக்கா ரூம் வந்து திறந்துறாரு. அப்போ அவங்க அக்கா வந்தோன்னா எதுக்கு நான் போன் அடிச்சேன் நீ எடுக்கவே இல்லை சொல்லி பேசும்போது அவங்க அக்கா இவரை எதுவும் பார்க்கலாம் அவ பாட்டு ஆடும், ஏய் நான் பேசுறது கேளுன்னு சொல்லாரு. ஆனா இப்ப பாட்டுல அனுபவம். அப்ப டக்குனு தங்கச்சி பின்னாடி நீ எப்போ உள்ள வந்த அப்படின்னா நீ இங்கே தானே போற அப்படின்னா அது என்னோட அக்கா, நான் சொன்னல என்ன மாதிரி அப்ப நீங்க ட்வின் சிஸ்டர் ஆமா அப்படி சொல்லி சரி என் கூட வான்னு சொல்லிட்டு அவங்க அக்கா பின்னாடியே இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அவரோட ஃப்ரெண்டுகிட்ட போயிட்டு என்ன விட்டுட்டு அவ போயிட்டாரா, எனக்கு எல்லாமே போச்சு அப்படின்னா உனக்காக தான் அவ இவ்வளவு போறான், உனக்கு ஏதாவது புரியுது அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி திருப்பி ஹீரோனியை பாத்திரக்காக கூட்டு வரும்போது இவங்க இந்த சோளக்காட்டு வழியா வரும்போது ஹீரோனோட அக்கா நடந்து வருவாங்க, அவங்க மேல மோதுற மாதிரி போய் ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்டு கீழே உடனே இதை பார்த்த ஹீரோனி நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு உனக்காக தான் என்ன மன்னிச்சுட்டு அப்படின்னு சரி வா அப்படி சொல்லிட்டு இது யாரு அப்படின்னு எங்க அக்கா எங்க போறா அப்படிங்கிறத நாங்க வாட்ச் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் ஹீரோனியோட அக்கா பின்னாடி வந்து போவாங்க. ஹீரோனியோட அக்கா எங்க போனா நான் ஏற்கனவே சொல்லலாம் அம்புலியில இருக்க மாதிரி ஒரு வயல்வெளி அங்க ஒரு பொம்மை இருக்கணும், அந்த பொம்மை கிட்ட தான் ஹீரோனியோட அக்கா வந்து போயிட்டு அவ பொம்மை கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கோம். அந்த பேய் ஓட்ட வந்திருக்கு வந்து கையில டிராக்கர் வச்சு பார்த்தா ஹோஸ்ட் இருக்காங்க, அவருக்கு வந்து தெரியும் இங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டக்குன்னு வானம் எல்லாம் பச்சை கலர் ஆகின உடனே டக்குன்னு அப்பதான் அவங்க அக்கா வந்து அந்த இடத்துல இருந்து அப்படியே பறந்த உடனே இவ எதுக்கு இப்படி மாறுறா அப்படின்னு பார்க்கும்போது இவங்க சொன்ன மாதிரி அந்த பொம்மை இருக்குமா அது ஆட்டோமேட்டிக்கா தனியா இயங்கும் போது டக்குனே இந்த கோஸ்ட் வந்து கையில நெருப்பு வச்சுட்டு என் பக்கத்துல வந்து உன்னை எரிச்சுன்னு சொல்லும்போது ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த நெருப்பு பிடிங்கி எரிச்சதுக்கு அப்புறம் அப்பதான் குலாப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க நேர்ல முதல் தடவையா பார்ப்பாங்க. குலாப் நேர்ல வந்துட்டு என்ன சொல்லுவேன்னா எதுக்கு என் பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னா உன் கதையை சொல்லி நாங்க அதுக்கு பிரச்சனையை சொல்ல சொல்லி இந்த கண்டர் பேசும்போது இது தன்னோட பிளாஷ்பேக் வந்து சொல்லலாம். அதாவது என்னன்னா இந்த ஊருக்குள்ளதான் குலாப் அப்படிங்கிறவர் வந்து இருந்திருப்பாரு. இவர் ரொம்ப கட்டையா இருக்கனால ஊருக்குள்ள இவர் கூட யாருமே ஃப்ரெண்டா இருக்க மாட்டாங்க. பட் ஒரே ஒருத்தன் தான் ஃப்ரெண்டா இருப்பான். இவர் எப்பவுமே அவங்க கூட தான் இருப்பான். அவனுக்கு வந்து ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்க வந்து வீடு அதாவது விதவையா இருப்பாங்க. ஊருக்குள்ள என்ன சொல்லியா பாத்தீங்கன்னா இவங்க இந்த சின்ன பையன் கூட இந்த குலாப் விளாண்டுட்டு இருக்கனால அவங்க அம்மாக்கும் இவருக்கும் தப்பான தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குலாப் வந்து ஊர்ல உள்ள எல்லாருமே விரட்டி அடிக்க ஆரம்பிப்பான். அப்போ குலாப் ஒவ்வொருத்தங்க வீட்டு கதவையா போய் தொட்டி என்னை யாராவது உள்ள காப்பாத்துக்குன்னு சொல்லி ஒவ்வொரு வீட கதவை தடுவாரு. ஆனா யாருமே கதவை திறக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் இவர் அந்த ஊருக்குள்ள இருந்து வெளியே ஓடி வந்து இந்த பொம்மை இருக்குதுமா இதோட காலை பிடிச்சிட்டு 13 மணி நேரமா சாகருக்கு போராடி செவ்வாய்க்கிழமை ஏழை காலத்து செத்துப்பாரு. இதனால இவர் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஊருக்குள்ள வர மாதிரி யார் வீட்டு கதவை திறக்காம இருக்கோ அந்த வீட்டுல உள்ள ஆண் மேல வந்து காலை வச்சு அவன் 13 நாள் கழிச்சு சாகிற மாதிரி விபத்து வந்து கொடுப்பாரு. இப்ப இந்த விஷயத்தை எல்லாத்தையும் இந்த கோஸ்ட் கண்டர்ட்ட சொல்லும்போது அவன் என்ன சொல்லணும்னா நீ உனக்கு நடந்தது எல்லாமே தப்பு தான், அதுக்காக அப்பாவி மக்களை நீ ஏன் கொள்ற, அவங்க யாரும் அப்பாவி இல்லை, அந்த ஊர்ல உள்ள எல்லாருமே கெட்டவங்க தான் அப்படிங்கும்போது நீ சொல்ற டைம் வேற இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வேற அப்படின்னு சொல்லி புரிய வைப்பாரு. நீ என்ன எதிர்த்து பேசுற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த கோஸ்ட் கண்டர் அட்டாக் பண்ண வரும். அப்ப ஹீரோனை குறுக்க போய் காப்பாத்திக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க அக்கா அந்த இடத்துல மயங்கொண்டாடுவான். இவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் ஹீரோட வீட்டுல வச்சு இவங்க எல்லாம் பேசிட்டு பேசும்போது அப்பதான் கோஸ்ட் கண்டர் என்ன சொல்லுவாங்கன்னா அவனை நம்ம அழிக்கணும்னா அவனோட வலது காலை நம்ம வெட்டணும், அப்பதான் நம்ம அழிக்க முடியும், அவனோட வலது காலில் தான் அவனுக்கு
எனக்கு முழு பவர் இருக்கு, அதை அழிச்சிட்டு அவனே மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லும்போது, ஆனா பேயோட வலது காலை நம்ம எப்படி வெட்ட அப்படின்னு சொல்லும்போது, உங்க அக்கா உடம்புல அவன் இருக்கும்போது அவங்களோட வலது காலை நம்ம வெட்டினா அவன் அழிவான், ஆனா எங்க அக்காவோட காலம் பெருமை, அதுதான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கோஸ்ட் ஹண்டர் பேசும்போது அவங்க அக்கா டக்குன்னு எந்திரிச்சு வந்து கோஸ்ட் ஹண்டரை பத்தி, என் தங்கச்சியோட வாழ்க்கைக்காகவும் இங்க ஊர் மக்களோட வாழ்க்கைக்காகவும் நான் என்ன இழக்க தயார் தான், நீ ஆனா வெட்டும்போது என்ன பார்த்து விட்டு அப்படின்னு சொல்லும்போது, நீ கவலைப்படாத, முடிஞ்ச அளவுக்கு அவன் காலை வெட்டாம உன்னை எப்படி காப்பாத்துமா நான் அப்படி காப்பாத்துன்னு பேசிட்டு ஊருக்குள்ள அவங்க காலை வெட்டுறதுக்கு தேவையான மிஷினை வந்து இவங்க காலையில தேடுவாங்க. அப்போ ஊர்ல ஒரு சின்ன கத்தி மாதிரி ஒரு ரூபாய் இது காணாங்கிட்டு ஒரு அருவா மாதிரி ஒன்று வந்து செட் பண்ணுவாங்க. இவங்க இந்த பக்கம் இந்த செக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது அங்க கதாநாயகனுக்கு 16 நாள் காரியம் பண்றதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கதாநாயகனோட அப்பா வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப கதாநாயகன் அதை பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு கதாநாயகனோட வீட்டுல தான் இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். அதாவது குலாபுக்கு இந்த வாட்டி நம்ம கதவை பூட்டி வைக்க, அவன் கதவை தொடச்சிட்டு கண்டிப்பா வெளியே வருவான். அப்பா அவன் காலை வெட்டியணும் சொல்லி இவங்க ரெடி பண்ணும்போது இவங்க செஞ்ச மாதிரியே குலாப் வந்து இவங்க வீட்டுக்குள்ள வந்து வந்துடும். வரும்போது அவன் அப்படி திரும்பி ஆள் இருக்காங்களா தேடும்போது நம்ம கோஸ்ட் ஹண்டர் யாருக்கும் தெரியாம அவன் காலை வந்து வெட்ட போற டக்குன்னு அந்த டைம் நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்குள்ள வந்து ஹீரோயின் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், நான் நாளைக்கு செத்துறேன்னு கேட்கும்போது தேவையில்லாத நேரத்துல வந்து குறுக்க வண்டியா அப்படின்னு சொன்னோன்னா குலாபுக்கு தெரிஞ்சோன்னா நீ என் காலையை வெட்ட போற அப்படின்னு சொல்லிட்டு கோஸ்ட் ஹண்டரோட நெஞ்சில வந்து காலத்துக்கு வைப்பான். ஆனா கோஸ்ட் ஹண்டர் அப்ப வெட்ட மாட்டார். அப்படியே ஒரு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினில இருந்து எல்லாருமே அந்த குலாப் வந்து அடிச்சுட்டே இருக்கும். அடிக்கும் போது டக்குன்னு ஒன்னு நான் அடிச்சே குழப்பம் சொல்லிட்டு நம்ம கோஸ்ட் ஹண்டர் வந்து தண்ணிக்குள்ள முக்கி எடுக்கும் பாத்தீங்களா, அப்போ ஒரு டைம் அந்த குலாபு மேல வந்து கொஞ்சம் தண்ணி போடும். பட்டனும் குலாபுக்கு தண்ணினா ஆகாது அப்படிங்கிற விஷயத்த கோஸ்ட் ஹண்டர் கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோயினோட அக்காவை வந்து தண்ணிக்குள்ள முக்கி எடுத்த உடனே டக்குனு குலாபா ஒரு உடம்பு விட்டு வெளியே போகும். நம்ம ஹீரோயினோட அக்கா உடம்புல இருந்து வெளியே போனோன்னா ஹீரோயினோட அக்கா வந்து அங்க விட்டுட்டு டக்குன்னு அந்த கோஸ்ட் என்ன சொல்லனா, நீங்க இவளை பாத்துக்கோங்க, அந்த குலாபை இன்னையோட நான் அழிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு குலாபை வந்து ஒரு இடத்துல வந்து புதைச்சிருப்பாங்க தெரியுமா, அந்த இடத்துக்கு அவர் பாடி எடுத்து எரிச்சிட்டா பிரச்சனை தீந்துரும் சொல்லிட்டு இந்த கோஸ்ட் ஹண்டர் அவன் இடத்துக்கு போய் அவன் பாடியில வந்து நெருப்பு ஊத்தி எரிச்சோம். எரிக்கும் போது குலாபா அந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன சொல்லுவானா, இன்னைக்கு நீ என் பாடி அழிச்சிட்ட, இன்னைக்கு நான் உன்னை எரிக்க போறேன்னு சொல்லிட்டு அவனை எரிக்கிறதுக்கு அவனை கொல்றதுக்கு போகும்போது டக்கா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துடும். வந்துட்டு என்ன பண்ணுவானா, நம்ம கோஸ்ட் ஹண்டரோட கையில வந்து கத்தியை தூக்கி போட்டுட்டு இந்த கத்தியை பிடிங்க அப்படின்னு சொல்லும்போது கத்தியை கரெக்டா பிடிச்சி குலாபோட வலது கலை இவர் வெட்டிடுவார். வெட்டினதுக்கு அப்புறம் குலாப் அந்த இடத்துல வந்து அப்படியே அழிஞ்சிடும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியும் இந்த ஹண்டரும் வீட்டுக்கு போகும்போது ஹீரோனியை பார்த்தோன்னா அவங்க அக்கா வந்து கெட்டி பிடிச்சிட்டு என்ன நீ காப்பாத்திட்டு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாருமே நம்ம ஹீரோ வந்து இந்த விஷயத்துல தப்பிச்சிட்டா, இனிமே நம்ம யாரும் செவ்வாய்க்கிழமையான கதவை திறந்து வச்சுட்டு தூங்கணும்னு எந்த அவசியம் இல்லைன்னு இவங்க ஊருக்குள்ள எல்லாருமே சந்தோஷப்பட்டு அந்த கோஸ்ட் ஹண்டரை ஊர்ல உள்ள எல்லாருமே வாழ்த்து ஆரம்பிச்சிடும். ஒரு லவ் ட்ராக் வேற ஓடும். அதாவது என்னன்னா ஹீரோயினி அக்காக்கும் இந்த கோஸ்ட் ஹண்டர் இருக்காரு இவங்க ரெண்டுத்துக்கும் லவ் வந்துடும். இதுக்கப்புறம் ஹீரோயினியோட அக்கா வந்து நம்ம கோஸ்ட் ஹண்டரை பஸ்ல ஏற்றி விடும் போது என்ன பேசிட்டுமானா, நானும் உங்க கூட வந்துடுவா அப்படின்னு, எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம இந்த ஊர்ல சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கிரதா இருக்கும் சொல்லிட்டு நம்ம கோஸ்ட் ஹண்டர் வந்து பஸ்ல ஏறி போறதோட இந்த திரைப்படத்தை முடிப்பாங்க. நீ சொன்னா இந்த திரைப்படம் ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு சம திரைப்படம் சொன்னாங்க, ஒரு நல்ல காமெடியா எப்பவுமே ஜாலியா போயிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த திரைப்படம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கண்டிப்பா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க. ஒருவேளை நான் சொன்ன விஷயங்கள் பிடிக்கலாம் சரி புரியலாம் சரி அதை நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் மாத்திக்க முயற்சி பண்றேன். தேங்க்யூ மை ஆல் ஃப்ரெண்ட்.